முருகாசரணம். மயில் மயிலும் சேவலும் துணை. ஹரஹரா என்று கூடாத மூடர்கள், திருநீற்றி பூசாத மூடர்கள், அடியவர்களை பணியாத மூடர்கள், கரையேறுவதற்கான நல்ல அறிவை தரும் ஞான நூல்களை கல்லாத மூடர்கள், நல்ல நெறியை கடைபிடிக்காத மூடர்கள், தர்மம் என்னதென்று கூட விசாரணை செய்யாத மூடர்கள் என்று 6 வகையான மூடர்கள். இவர்களெல்லாம் கூடாச்சரம், கும்பிபாகம், அள்ளல், அதோகதி, ஆர்மம், பூதி, செந்து எனும் 7 நரகங்களிலும் பொருளமுடி விழுவார்கள் என்று கூறும் இரதமான என துவங்கும் சீர்காழிதர திருப்புகழை பார்த்து பொருளையும் கேட்டு சிவனே சிவன்பா பாடல்களை பார்த்து எங்களை பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். குஹார்ப்பணமஸ்து. இரதமானதே நூறல் அதரமானமா மாதர் எதிரில்லாத பூணார முலை மீதே. இரதமானதே நூறல் அதரமானமா மாதர் எதிரில்லாத பூணார முலை மீதே. இனிது போடும் மேகாத உடையினாலும் ஆளால விழியினாலும் ஆளாகி அனுராக. இனிது போடும் மேகாத உடையினாலும் ஆளால விழியினாலும் மாலாகி அனுராக. விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாள்தோறும் மிருகமதாதி சேரோதி நிழல் மூழ்கி. விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாள்தோறும் மிருகமதாதி சேரோதி நிழல் மூழ்கி. விளையும் மோகமாயை கடலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதே நின் அருள் தாராய். விளையும் மோகமாயை கடலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதே நின் அருள் தாராய். ஹரஹராயனா மூடர் திருவெண்ணீரிடா மூடர் அடிகள் பூஜியா மூடர் கரையேற. ஹரஹராயனா மூடர் திருவெண்ணீரிடா மூடர் அடிகள் பூஜியா மூடர் கரையேற. அறிவு நூல்கல்லா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகேழில். அறிவு நூல்கல்லா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகேழில். புரள வீழ்வர் ஈராறு கரவினோதசே ஜோதி புரண பூரணாகார முருகோனே. புரள வீழ்வர் ஈராறு கரவினோதசே ஜோதி புரண பூரணாகார முருகோனே. புயல் உலாவுஷேநாடு பரவினாலும் ஈடேர் புகழி மேவி வாழ்தேவர் பெருமாளே. புயல் உலாவுஷேநாடு பரவினாலும் ஈடேர் புகழி மேவு வாழ்தேவர் பெருமாளே. விளையும் மோகமாயை கடலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதே நின் அருள் தாராய். புயல் உலாவுஷேநாடு பரவினாலும் ஈடேறு புகழி மேவு வாழ்தேவர் பெருமாளே. இரதமான தேன் ஊரல் அதரமான மாதர் பூண் எதிரில்லாத ஆற முலை மீதே. இனது போடும் ஏகாச உடையினாலும் ஆளால விழியினாலும் மாறாகி அனுராக விரகமாகியே பாயிலிடை விடாமல் நாள்தோறும் மிருகமதாதி சேர் ஓதி நிழல் மூழ்கி விளையும் மோக மாமாயை கடலுமாறு. சிற்றின்பு மயக்கம் என்னும் பெரிய மாயை என்னை விட்டு நீங்குமாறு. நாயேனும் விழலனாய் விடாதே நின் அருள் தாராய். அடியேன் பயனற்றவனாகி விடாமல் எனது திருவருளை நல்குவாயாக. அரகரா எனா மூடர். அரகரா என்ற புனித கோஷத்தை எழுப்பாத மூடர்களும் அரண்நாமே சூழ்க வையகமும் நினைவு கொள்ள வேண்டும். திருவெண்ணீரிடா மூடர். தூய வெண்ணீற்றை அணியாத மூடர்களும் கங்காளன் பூசும் காச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில்
தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே திருமந்திரம். அடிகள் பூசியா மூடர், சிவபெருமானை வணங்காத மூடர்களும் அனல் நெறியாடும் எம் அடிகள் என்பது தேவாரம். கரை ஏற அறிவு நூல் கலா மூடர், பிறவி கடலில் இருந்து மீள ஞான நூல்கள் கற்காத மூடர்கள், நெறியிலே நிலா மூடர், நன்னெறியிலே ஒழுகாத மூடர்கள், அறம் விசாரியா மூடர், தர்மம் எது என்று ஆராய்வது கூட அற்ற மூடர்கள், இவர்கள் எல்லோரும் நரகு 7 புரள வீழ்வர், 7 நரகிலும் வீழ்ந்து புரளுவார்கள். தீதகல ஓதி பணியாரும் தீநரகில் மீது திகழ்வாரே. ஈராறு கர வினோத, 12 கரங்களை உடைய வினோதனே, ஜோதிசை ஒளிவடிவமான குழந்தையே, புரண மிக்க பழமையானவனே, பூரணாகார முருகோனே, நிறைவடிவுடைய முருகனே, புயல் உலாவு சேனாடு பரவி மேகங்கள் உலவும் விண்ணுலகத்தார் போற்றி நாளும் ஈடேறு புகழிமேவு வாழ்தேவர் பெருமாளே. தினந்தோறும் நல்வாழ்வு வாழ சீர்காழியில் விளங்கும் தேவர் பெருமாளே, சிற்றின்ப மயக்கம் என்னும் பெரிய மாயை என்னை விட்டு நீங்குமாறும் அடியேன் பயனற்றவனாகி விடாமல் நின்னது திருவருளை அருள்வாயாக. திருப்புகழ் பாடலை கேட்டோம். வள்ளல் பெருமானின் சிவன சிவன்பா பாடல்களை பார்ப்போம். 1000 அன்றே 100 அன்றே இறைந்தன்றே 1000 பேர் எந்தை எழுத்தைந்தே காண், நீ இரவும் எள்ளு நினைத்து என ஏத்துகினும் எந்தாய் மேன் செல்லு மனம் என் செய்கேன் செப்பு. எந்தையாகிய சிவபெருமானை நினைப்பிக்கும் எழுத்து 1000 அன்று, 100 அன்று, 10 அன்று, 5 ஆகும். அதனை நீ இரவும் பகலும் நினைந்து ஓதுக என்று வேண்டிய விடத்து என் மனம் வீணில் சென்று அலைகிறது. பெருமானே, இதற்கு யான் என் செய்கிறேன் சொல்லி அருள்க என வேண்டுகிறார். வள்ளல் பெருமான் மனத்தின் கொடுமையை எண்ணுகிறார். சிவபெருமான் பேராயிரம் உடையவன், எனினும் அவனை சிறப்பாக நினைந்து வழிபடுவதற்கு 5 எழுத்துக்கள் உள்ளதை நினைவு கொள்கிறார். அவ்வொழுக்கத்தையும் ஓதுவதின்றி மனம் கண்டவாறு ஓடுவது குறித்து இப்பாட்டின் வாயிலாக முறையிடுகின்றார். இதனால் திரு 5 எழுத்தை எண்ணி வழிபடா குறையை எடுத்துரைத்து வருந்துகிறார். 69ஆம் பாடல். வஞ்சம் தரும் காம வாழ்க்கையினடை சிக்கிய என் நெஞ்சம் திரித்தி நிலைத்திலையே, எம் சங்கரனே மழுக்கொள்கரனே அரணே வரனே சிதம்பரனே வந்து. வஞ்சம் அடைவிக்கின்ற ஆசை உருவாய் வாழ்வில் சிக்கிய என் நெஞ்சினை சீர் செய்து, எம் சங்கரனே மழுவேந்தும் கையனே ஹரனே மேலாயவனே சிதம்பரத்தில் உள்ளவனே அன்புடன் வந்து நன் நெறியிலே நிலைத்திருக்க செய்திருக்கின்றாய் இல்லையே, நான் என் செய்வேன். மனத்தின் கொடுமையை பின்னும் காட்சி தருகிறது. அதனை திருத்தி செந்நெறியிலே நிறுத்த வள்ளலார் மிகவும் விழைகிறார். அருவாய் நுண்ணியதாய் கற்புலனாகாமல் இருத்தலின் அதனை படைத்தளித்த சிவனால் திருத்திக் கொள்ள நினைந்து ஆசை சூழலாகிய உலகியல் வாழ்விலே சிக்கி நெஞ்சம் உயிர்த்திறனின்றி உழல்கின்றது, திருத்தி அருள்க என இவ்வெண்பாவால் இறைவனை வேண்டுகிறார். இதனால் காம வாழ்க்கையில் சிக்கிய நெஞ்சை திருத்தி நன்னெறி கண்ணிற்க செய்தலை வேண்டுகிறார். 70ஆம் பாடல். தாழ்விக்கும் மஞ்ச ஜகமால் ஒழி தென்னை வாழ்விக்கும் நல்ல மருந்தென்கோ, வீழ்விக்கும் ஈங்கான மாயை இகந்தோர் கருள் ஓய் நின் பாங்கான செம்பொற்பதம். பிறவி கடலில் வீழ்த்தும் இவ்வுலகிடத்ததான மாயையை கடந்தோர்க்கு அருள் புரிபவனே, நின் பாரதான செம்பொன் போன்ற பதம் பஞ்சப்படுத்தி கீழ்மையை விக்கும் உலகியல் மயக்கத்தை ஒழித்து சிறுவருள் ஒளியிலே உயிர் வாழ்வு பெறச் செய்யும் நற்மருந்து என்பேன் என்கிறார். உலகியல் வாழ்வுக்கும் மாயா மயக்கும் மனத்தை மறுட்டி துன்பம் செய்விக்கின்றது. நோய் போல் கிடந்து இரவும் பகலும் மருந்துவதே அதன் செயலாதலைக் கண்டு இதற்கு மாற்று மருந்து யாது என எண்ணிய பொழுது இறைவன் திருவடி மருந்தாம் என தெளிகின்றார். இதனை இப்பாட்டிலே வைத்து உரைக்கின்றார். இதனால் ஜெகமால் ஒழித்து சிவனது திருவருள் வாழ்வு எய்தும் திறம் உரைக்கின்றார். 71ஆம் பாடல். ஏ சொலிக்கு மானிடனாய் ஏன் பிறந்தேன், தொண்டர் கடந்தூ சொலிப்பான் கல்லாகத் தோன்றிலனே, தூ சொலிப்பான் கல்லாகத் தோன்றுவனேல் காலகண்டா நாயேனுக்கு எல்லா நலமும் உளதே. கரிகழுத்துடைய சிவனே, குற்றமுடைமையால் ஏசப்படுகின்ற மனிதனாக ஏன் பிறந்தேனோ, சிவத்தொண்டரின் அடைவளுக்கும் வண்ணான் துறைக்கல்லாக தோன்றாது போயினேனே, வண்ணன் துணிவலுக்கும் கல்லாக தோன்றியிருப்பேனாயின் நாயினேனுக்கும் நலம் பலவும் உளவாகும்
என்கிறார். பிறர்பால் குறை கண்டு ஏசும் குணமும் செயலும் மக்களிடம் உள்ளன. அது அவ்விரத்துக்கே தாழ்வு பயப்பதை வள்ளல் பெருமான் அறிகிறார். மக்களாய் பிறப்பதினும் சிவ தொண்டர்களின் உடையை விடுத்தற்கு துவைக்கும் கல்லாக தோன்றுவது நன்று. தொண்டர்க்கு தொண்டு செய்த நலமெல்லாம் அக்கல்லுக்கு எய்துகிறது என காரணம் கண்டு அதனை இந்த பாட்டிலே எடுத்து பாடுகிறார். இதனால் குற்றமுறையை பற்றி ஏசப்படாத கல்லுக்குள்ள நன்மதிப்பு மனிதனுக்கு இல்லாமை நினைந்து முறையிடுகிறார். 72ஆம் பாடல். குற்றம் பல செய்யினும் கோபம் செய்யாத அருள் சிற்றம்பலம் உரையும் சிற்பரனே, வெற்றம்பல் பொய்விட்டால் அன்றி புறந்தருளேன் என்றனை நீ கைவிட்டால் என் செய்கேன் காண். குற்றங்கள் பலவற்றை செய்யினும் மனத்தில் சினம் கொள்ளுதல் இல்லாத திருவருள் பொலிவை உடைய சிற்றம்பலத்தின் கண் உள்ள ஞானத்தால் மேலாய பெருமானே, பொருளில்லாத அம்பல் மொழியும் பொய்யுரையும் விட்டொழித்தால் அன்றி ஆதரவு செய்யேன் என்று நீ என்னை கைவிடுவாயாயின் என்ன செய்வேன்? குணமே வடிவானவன் இறைவன், குற்றமும் குணமும் உடையவர் மக்கள். மக்களின் குற்றம் பொறுத்து குணம் கொண்டு அருள் புரிவது அவனது அருட்செயல். மேலும் குற்றம் பல செய்யினும் மக்களைப் போல வெகுண்டு குற்றமுடையாரை கடிந்து ஒருத்தல் இல்லை. பல பெருங்குற்றம் செய்தவரும் மனம் மாறி அவனை வேண்டுவரேல் சினமும் வெறுப்புமின்றி அருள் புரிபவன். அவனுடைய நலங்களை எண்ணிய வள்ளலார், பிறரை பற்றி அம்பலும் அலரும் பொய்யும் புகழும் இயல்புடைய நீ அவற்றை அறவே விட்டாலின்றி ஆதரையேன் என்று என்னை கைவிட்டால் எனக்கு உய்யும் வழியில்லை என சிவன்பால் முறையிடுகின்றார். இதனால் விடலாகாத ஒன்றை விடுக என்று வற்புறுத்தல் நன்று என்று விண்ணப்பிக்கிறார். இதையேத்தான் அருள்கிரி பெருமான் மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே என்று முருகப்பெருமானை போற்றி இருக்கிறார். 73ஆம் பாடல். தீக்குணத்தார் யாவரும் என் சீடரெனில் என்னுடைய தீக்குணத்தின் எல்லை எவர் தேர்க்கிற்பார்? ஊக்கமிகு நல்லோர் களிக்கு நதிச்சடையோய் எற்கருளில் எல்லாருக்கும் ஐயுறவாமே. தீய குணமும் செயலுமுடையார் அனைவரும் எனக்கு சீடர் என்பேனாயின் என்பால் உள்ள தீய பண்புக்கும் செய்கைக்கும் ஒற்ற எல்லையை யாவர் அறிந்தறிய வல்லார். இஃது இவ்வாறாக நீயோ நற்பண்புடையோர்க்கே அருள் புரிபவனும் கங்கை நதியை சடையிலே தாங்கி இருள்பவனும் ஆவாய். என்பால் பரிபு கூர்ந்து அருள் செய்வாயாயின் எல்லார் உள்ளத்திலும் ஐயமுண்டாகுமே என நினைந்து அருளாதிருக்கின்றாய் போலும் என்கின்றார். சிவனது நல்லருள் தமக்கு நன்கு எய்தாமையை எண்ணுகிறார் வள்ளல் பெருமான். தம்முடைய குணம் செயல்களை நினைந்து நோக்கி தமக்கு அருளின் உண்மை அடியாருக்கு உள்ளத்தே ஐயம் உண்டாகும் போலும் என கருதுகிறார். அதற்கு காரணம், உலகில் தீய குணத்தார் யாவரும் அவருடைய மாணவர்கள் என்றும் அவருடைய தீய குணத்திற்கு எல்லையில்லை என்றும் சொல்லி வேண்டுகிறார். இதனால் இறைவன் அருள் எய்தாமைக்கு காரணம் ஆராய்ந்திருக்கிறார். 74ஆம் பாடல். இன்படையான் என்புடையான் என்றேழையேன் தலைமேல் அன்புடையாய் நீ அமைப்பித்தாய் இதற்கு மண்படையாது எவ்வண்ணம் நின் நெஞ்சம் திசைந்ததோ அந்நாளில் இவ்வண்ணம் என்றறியிலேன். அன்புடைய பெருமானே, இன்பமைதான் அது எய்தாதவன் பக்கலே சூழ்ந்திருப்பான் என்று அறிவில்லாதவனாகி என் தலையிலே நீ அமைத்திருக்கின்றாய். இவ்வாறு அமைத்ததற்கு வேண்டும் மண்கண்மையை நின் நெஞ்சம் கொள்ளாது. எவ்வாறு நெஞ்சம் நன்னாளிலே இசைந்தது இங்கனம் என்று என்னால் அறிய முடியவில்லையே. இன்பமின்றி துன்பத்திலேயே கிடக்கும் தனது நிலை எண்ணியவாறு இவ்வாறு இருத்தல் வேண்டுமென இறைவன் பிறக்கும் பொழுதே தலையிலே அமைத்து விட்டான் என துணிந்து இவனை நோக்கி, இவ்வாறு அமைத்து விட்டாயே, வன்கண்மை இல்லாத நின் அருள் உள்ளம் அந்நாளில் இங்கனம் அமைக்க எவ்வண்ணம் இசைந்ததோ அறியேன் என இந்த பாட்டிலே சிவனிடம் தெரிவித்துக் கொள்ளுகிறார். இதனால் இன்பமில்லாமைக்கு ஏது தலைவிதி என்னும் கொள்கை சிந்திக்கப்படுகிறது. 75ஆம் பாடல். ஏய் பிறப்பொன்றில்லாதோய் என் பிறப்பின் 7 மடங்கோர் வெய் பிறப்பே நல்ல பிறப்பந்தோ வாய்ப்புலகம் மஞ்சமென தேகம் மறைத்து அடிமண் வையாமல் அஞ்சி நின்னோடாடும் அது. உயிர்களுக்கு பொருந்தும் பிறப்பு ஒன்றுமில்லாத பெருமானே, என் பிறப்பை விட பெய் பிறப்பு 7 மடங்கு நல்ல பிறப்பாகும். எங்கனமெனில் வாழ்வதற்கு வாய்ந்த உலகம் பஞ்சம் பொருந்தியது என கருதி தன் உடலை மறைத்து காலடியை மண்மேல் வைக்காமல் அஞ்சி நின்னோட அப்பே ஆடுகிறதல்லவா என்கிறார். சிவபெருமான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. மற்ற தேவருக்கும் மக்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பிறப்பும் இறப்பும் உண்டு என்று நூலோர் கூறுவதை நினைக்கின்றார் வள்ளலார்.
பிறப்பெடுத்த எல்லாவற்றிலும் தனது பிறப்பு பொல்லாதது என்றும் அதைவிட பேய் பிறப்பு 7 மடங்கு நல்லது என்றும் உரைக்கின்றார். உலகம் பஞ்சம் நிறைந்தது என்றறிந்து தேகத்தை மறைத்துக் கொண்டு மண்மேல் அடிவையாமல் அச்சத்துடன் சிவனோடு உடனிருந்து கூத்தாடுகிறது என காரணம் காட்டுகிறார். இதனால் மக்கள் பிறப்பினும் பேய் பிறப்பு நன்று என தெரிவிக்கிறார். அடுத்த பதிவிலே தொடருவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.